மாணிக்கண்ணே, இந்நேரத்துல எங்க போறீங்க? வேலை பார்த்துக்கிட்டு போய்யா. என்ன காரியம் செஞ்ச? ஆயிரக்கணக்கான பேரோட வயிற்றுல நெருப்பு வச்சுக்க எதுக்காக இப்படி செஞ்ச? அண்ணே, அவன் நெருப்போட விளையாடிட்டானே. இது சாதாரண நெருப்பு இல்ல. ஓல குடிசையிலே ஒவ்வொரு நாளும் ஊதி ஊதி வளர்த்தோமே, அந்த ஒழுக்க நெருப்பண்ணே. அது இப்ப எரிமலையா வெடிச்சு அக்கினி குழம்ப கட்டி ஆறா பெருகி ஓடி அந்த அசத்துக்கெல்லாம் அழிக்காம அடங்காதண்ணே. இந்த நெருப்பை காட்சி அமைத்து என்ன ஒருத்த கையில ஒப்படைச்சியே, அவன்கிட்ட மறுபடியும் நான் புனிதமா திரும்பி போகணும்னா இந்த தீயில குளிச்சுட்டு தானே நான் போகணும். கதிரி, ஆமண்ணே, இந்த தலைவலியை வைக்கணுங்கிறதுக்காக நாயோட வந்த ஒரு வெறிநாயி என் புடவைய புடிச்சு இழுத்து என்ன மானபங்கப்படுத்தி அவ குடும்பத்தையே சுட்டு போச்சுக்கி சாம்பலாக்கி அந்த சாம்பலைய நெத்தில பூசிக்கிட்டான் இந்த அவமானத்தை. இந்த அவமானத்துக்கு அப்புறமா நான் உயிரோட இருக்கிறதுக்கு ஒரே காரணம், எனக்கு தாலி கட்டினவரு என்னைக்காவது வந்து என்ன கூட்டிட்டு போவாருங்கிற நம்பிக்கையில தான். இந்த சமாச்சாரம் அவருக்கு தெரிஞ்சா உன் தங்கச்சிக்கு என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரோ வர்றாங்க. நீ தெரியக்கூடாதுன்னு சொன்ன விஷயம் ஒருத்தருக்கு தெரிஞ்சாலும் ஊரு பூரா தெரிஞ்சு போயிடும். போ போ. வயலுக்கு தீ வச்சுட்டான், எல்லாம் எரிஞ்சு நாசமா போச்சு. அட பாவி, என்னதான் விரோதம் இருந்தாலும் விளைஞ்ச பயிருக்கு நெருப்பு வைக்க உன் மனசை எப்படா துணிஞ்சது? அவனை பிடிச்சு கட்டி இழுத்துட்டு வாங்க. போங்க. எங்க குடும்பத்தையே தலைகுனிய வச்சுட்டு நீ நெஞ்சன் தலையை நிமிந்துகிட்டு நடந்தியே, இப்ப ஏன் குறிஞ்ச தலை நிமிரவே இல்ல? உன் முகத்தை பார்க்கவே கண்ணு கூசுது. கூசத்தாண்டா செய்யும். என் முகத்துல மட்டும் இல்ல, கை கூசாமி நீ செஞ்ச காரியத்துக்கு இந்த ஊர் முகத்துல முடிக்கிறதுக்கே உன் கண்ணு கூசத்தான் செய்யும். உன் உடம்புல ஒரு நல்ல ரத்தமா இருந்தா இந்த அவமானத்தை தாங்க முடியாம இந்நேரம் நீ நாக்க புடிக்கிட்டு செத்து இருக்கணும். இதுல என்னடா அவமானம்? இதோ இடுப்புல சொருவி இருக்கிற கருதர்வாளை எடுக்க கூட சக்தி இல்லாம ஒரு கையால வயித்தை பிடிச்சுக்கிட்டு இன்னொரு கையால மானத்தை மறைச்சுக்கிட்டு நிக்கிறாங்களே உன் முன்னால ஒரு பட்டி கூட்டம். இவங்க வயிற்றுக்கு சேர வேண்டிய கஞ்சி தண்ணி உன் சட்டையில பூசிக்கிட்டு உன் சட்டை வரைக்கிற மாதிரியே நீ வரைச்சுக்கிட்டு நிக்கிற பாரு. இதுக்கு நீ தான் அவமானப்படணும். உங்களெல்லாம் இன்னும் இதே மாதிரி விட்டு வச்சிருக்கோம் பாரு, அதுக்கு நான் மட்டும் இல்ல இந்த நாடே அவமானப்படணும். இவ்வளவுக்கு அப்புறமும் திமிர் அடங்கில்லையே. இது அடங்குற திமிர் இல்ல, அடக்குற திமிர். அதைத்தான் நிரூபிச்சிட்டியே. இத்தனை வருஷமா பசி பட்டினிங்கும் போது உங்க பட்டாளத்துக்கெல்லாம் ஆனந்த போட்டோமே, அந்த விசுவாசத்தை தான் நீ நெருப்ப வச்சு நிரூபிச்சிட்டியே. நான் சொல்றேன், மாணிக்கம் நிச்சயமா இந்த காரியம் செய்திருக்க மாட்டான். மகஞ்சித குத்தத்தை கண்ணாலே கண்டு அப்பனே கையும் கடவுமா பிடிச்சிருக்கான். அப்படித்தானே ஐயா கண்ணு? ஆமாங்க. ஆமான்னு சொன்னா போதுமாடா, ஏன் செஞ்சானு கேளு. ஏண்டா செஞ்ச? நான் ஏன் செஞ்சேன், எதுக்காக செஞ்சேன்னு அவங்க மனசுக்கே தெரியும்.
எங்க மனசுக்கு மட்டும் தெரிஞ்சா பத்தாதடா, இங்க கூடி இருக்கிற அத்தனை பேர் காதலையும் நல்லா விடுகிற மாதிரி எங்க உன் வாயாலே சத்தம் போட்டு சொல்லு. ராஜவேலு, சொல்றேன்டா, சொல்றேன். வயலை எரிச்ச பந்தத்தை அணைச்சு வச்சிருக்கிறேன். அதை மறுபடி கொளுத்தி எடுத்துக்கிட்டு வர்றேன். எடுத்துக்கிட்டு வந்து குடிசையோட வச்சு கொளுத்திடுவேன்னு சொன்ன அத்தனை பயலையும் எரிச்சு சாம்பலாக்கி அந்த சாம்பல் மேட்டு மேல நின்னுக்கிட்டு சத்தம் போட்டு சொல்றேன்டா, சத்தம் போட்டு சொல்றேன். ஐயா கண்ணு, ஏண்டா பேசாம நிக்கிற? இவனை என்ன செய்யணும்னு நீயே சொல்லு. நீங்க என்ன செய்யணும்னு சொல்றீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். நாங்க ஏண்டா செய்யணும்? இப்படி ஒரு அக்கிரமக்காரன மகனா பெற்றதுக்கு நீ தான்டா செய்யணும். கடைசி தடவையா கேட்கிறேன், மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்லு. வேற ஏதாவது காரணம் இருந்தா அதை இப்பவாவது சொல்லி தெரியாம செஞ்சுட்டேன்னு அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேடு. தெரிஞ்சுதான் செஞ்சு. சின்ன வயசுல இருந்தே என் பையனை நான் தொட்டதில்லைன்னு பெருமையா பேசிக்குவீங்களே, இப்ப எல்லாத்துக்குமா சேர்த்து அடிச்சிருங்க. ஏன்னா என்ன பழி வாங்கணுங்கிற வெறி அவங்களை விட உங்களுக்கு தானே அதிகம். வாங்க, உங்க எஜமான விசுவாசத்தை காட்டுறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். அடிங்க, அடிங்க. ஏன்டா நிறுத்திட்ட? புத்திரபாச நெஞ்சு அடைக்கிற. என் கையை எடுத்து என் கண்ணை குத்திட்டீங்களே தம்பி. நீ மனுஷ ஜென்மம் தானா? சகுந்தரா, அவர் எப்படி கொண்டு வந்து நிறுத்தி தண்டிக்கிறதுக்கு நீ யாரு? அதை கேட்கறதுக்கு நீ யார்? நான் யாருன்னு கேக்குறியா? அவருக்கும் எனக்கும் ஒரு புது உறவை ஏற்படுத்தி கொடுத்தாரே உங்க அப்பா. அந்த உறவுப்படி அவருக்கு நான் மனைவி. இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல, அவமானமா இல்ல? இந்த நிலைமையில ஒன்ன அண்ணான்னு சொல்லிக்கிறதுக்கு தான் எனக்கு அவமானமா இருக்கு. நாயோட நாயா பழகி பழகி அந்த நாய் குணமே உனக்கு வந்துடுச்சு. இல்லன்னா அந்த ரத்த வரி உனக்கு பிடிச்சிருக்காது. நீங்க அடிச்சா அது போலீஸ் கேஸ் ஆயிடும் தானே அப்பனை விட்டு மகனை தண்டிக்க சொன்னீங்க. இவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியுமா? நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு இவங்களுக்கு எல்லாம் தெரியுமா? சகுந்தரா, எல்லாரும் முன்னாலே சொல்லட்டுமா? சகுந்தரா சொல்லுமா, சும்மா சொல்லு. நீ செஞ்சதை நான் சொன்னா? சகுந்தரா, எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்கம்மா. சொல்றேன். சகுந்தரா, இவனுக்காக பறிஞ்சிட்டு வந்து எம்எல்ஏ குற்றச்சாட்டியா? ஆமா, நீ செய்திருக்கிற குற்றத்துக்கு உன்னை கட்டி இழுத்துக்கிட்டு போய் ஊருக்கு மத்தியில முச்சந்தில நிறுத்தி இங்க நிக்கிற ஒவ்வொருத்தர் கையில செவக்க கொடுத்து உன் முகத்துல காரி துப்பி உன்னை அடிக்க சொல்லணும். இதுல என்னமோ சூழ்ச்சி இருக்கு. ஒரு பொண்ணு வாயால சொல்ல கூச்சப்படுற அளவுக்கு இந்த பையன் என்னமோ தப்பு பண்ணிருக்கான். ராஜவேலு, அடே அடே, என்னடா பண்ணி தொலைச்ச? என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? புடிச்சு கேளுங்க, விடாதீங்க. அவனை யாரும் தொடாதீங்க. அவனை ஏழிட்ட விட்டுடுங்க. அவனை தனியா விட்டுட்டு எல்லாரும் விலகி போயிடுங்க. தாய் ஆம்பளை, இருட்டுல தனியா போனவளை வழிமறிச்சு முந்தானையை பிடிச்சு இழுத்து கைவரிசையை காமிச்சியே, நீ உண்மையாவே மீச முளைச்ச ஆம்பளையா இருந்தா இதோ நிக்கிறாடா, நீட்டா கைய பார்க்கலாம். நீ பேசாம வச்சா முள்ள முள்ளாலதான் எடுக்கணும். ஏண்டா பட்ட மாதிரி பேசாம நிக்கிற? நீ கட்டிக்கிறதுக்கு அவப்படவே உருவா பொம்பளை புடவையா உருவல. சின்ன பண்ண புடவைய உருவி இருக்கிறான். வேட்டி ஆம்பளைங்க அத்தனை பேர் பார்த்துட்டு சும்மா வர நிக்கிறீங்க. அவனுக்காச்சு எனக்காச்சு ராத்திரியோட ராத்திரியா அடிச்சு பல பலன்னு தீட்டி அவனுக்காகவே எடுத்துக்கிட்டு வந்திருக்கிற அந்த அருவாளுக்கு வேலை இல்லாம செஞ்சிடாதீங்க. வாலிபுத்து, இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதேங்கிறதுக்காக தானடா நான் அடிபட்டுக்கிட்டு நிக்கிறேன். எல்லாருக்கும் முன்னாடி வாய் கூசாம சொல்லிய தங்கச்சியோட மானத்தை வாங்கிட்டேடா பாவி. மச்சான், என்ன மன்னிச்சிரு மச்சான். இதுக்கு அவமானப்பட வேண்டியவன் நான் தான். இதுக்கு பழி வைக்க வேண்டியவன் நான் தான். இவளை நான் ஒதுக்கி வச்சுட்டு பேடித்தனமா ஒதுக்கி இருந்ததுனால தானே இந்த பேடி எல்லாம் வீரன் ஆயிட்டான். இனிமே இவளை நான் விட்டுட்டு போறது இல்லை. இவளை அடைச்சிட்டு போறதுங்கிற முடிவோட வந்துட்டேன்.
வாடா, தட்டி கேட்க ஆளு இல்லைங்கிற தைரியத்துலடா நீ அப்படி செஞ்ச. இப்ப நீ நானும் ஒட்டி கொட்டிடா. இதே இடத்துல வந்து 2 துண்டா வெட்டி ஒரு தலையை மட்டும் எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறேன். எவன் வந்து அது என் கழுத்திலே விடட்டும். நான் கழுத்தை நீட்டி ஏத்துக்கிட்ட பந்தத்தினாலதான் இப்படி ஒரு மானம் கெட்ட ஜென்மத்தை பிள்ளையா பெற்ற. அவன் செய்த குற்றத்தெல்லாம் விட நான் செய்ததுதான் பெரிய குற்றம். இந்த மாதிரி பிள்ளைய பெற்றவங்களுக்கெல்லாம் பாடமா இருக்கிற மாதிரி கைகூசாம என்ன வெட்டப்பா, வெட்டு. உன்ன மாதிரி பேடிய பெற்றவள் ஒரு தாய்ங்கிற காரணத்தினாலதான் இப்ப உன்னை விட்டுட்டு போறேன். அவனை சும்மா விடக்கூடாது. கண்ட தீரமா வெட்டம் வீட்டுக்குள்ள போடுவோம். பெரிய மனுஷங்கிற பேர்ல இருக்கிற ஒருத்தன் இப்படி ஒரு சின்னத்தனமான காரியம் செஞ்சுட்டான். அதுக்காக வீட்டுக்குள்ள பூந்து பலாத்காரமா அவனை தண்டிக்கிறது நமக்கு பெருந்தன்மை இல்லை. ஏழைகளா இருந்தாலும் நாமும் மனுஷங்க தான். நமக்கு இருதயம் இருக்குது. தப்பு செய்யறவங்களை மன்னிக்கிறதுல உங்களை விட நாங்க தாண்டா பெரிய மனுஷன் நிரூபிக்கிற மாதிரி எல்லாரும் அவனை மன்னிச்சுட்டு வீட்டுக்கு போங்க. எனக்கா உடம்பெல்லாம் ரணமா வலிக்குது. என்ன தொடக்கூடாத இந்த நேரத்துல தொடுறிய சகுந்தலா? என்ன தொடமாட்டேன்னு உங்க தாய் மேல ஆணையிட்டு சொன்னது இப்போவாவது வாபஸ் வாங்கிக்க கூடாதா? சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு, தென்றலே உனக்கு இது சொந்த வீடு. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே.
Oh,